வெல்கம் டு மல்லிகா பத்நாத் டிப்ஸ். நெல்லிக்காய் சாதம் மிக்ஸ். இது நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா எப்போ வேணால் நெல்லிக்காய் சாதம் கலக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. இப்போ நெல்லிக்காய் சீசனில் கிடைக்கிறப்ப கழுவி தொடச்சி அதை வந்து கொட்டை எடுத்துகிட்டு பல்பெல்லாம் நறுக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து 4 பெரிய நெல்லிக்காய்க்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன், சின்ன உரல் உலக்கையில். இதை வந்து முதல்ல இடிச்சிக்கணும். இதை மிக்சியில் போட்டால் வராதுங்க, அதனால் வந்து இந்த மாதிரி இடித்தா தான் வரும். கொஞ்சம் ஒன்று குத்தலமாக இடித்த பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதோட காரத்துக்கு ஏற்றபடி 1-2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, தகுந்த அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒன்று குத்தலமாக இடிக்கணும். இடிக்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் நிறையா இடிக்க முடியாதுங்க, அதனால் முதல்ல கொஞ்சம் நெல்லிக்காய் போட்டு இடிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காய் போடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடிச்சோன்னாக்க நம்மளுக்கு சுலபமாக இடித்து எடுக்க வரும். இந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு நாள் உள்ள சுத்தமான ஒரு உலர்ந்த பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம். வெந்தயம் சேர்க்கறதுனால கெடாதுங்க. நம்ம எப்போ நெல்லிக்காய் சாதம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து எப்போவுமே கடுகு, உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு அப்புறம் இந்த சாதம் மிக்ஸை போட்டுட்டு ஒரு கலந்துட்டு சாதத்தில் போட்டு கிளறி எடுத்துட்டிங்கனாக்க உங்கள் நெல்லிக்காய் சாதம் உடனடியாக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நம்ம வந்து மஞ்சள் தூள் இல்லாமல் பச்சை மிளகாய் இல்லாமல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்க இன்னும் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க. சுண்டலுக்கு போடலாம், நம்ம வந்து ரசத்துக்கு போடலாம், ஜூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புல லாஸ்ட்டில் போடலாம், பல விதமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்.